ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இன்று இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ மார்கழி மாதம் தை வரைக்குமே எல்லாம் குளிராகவே இருக்குது. அடிக்கடி சளி பிடிச்சிது, இருமல் வந்துடுது. இதுக்கு என்ன செய்யலான்னு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா, ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. எப்படி எந்த மாதிரி வெத்தலையாக வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிடும். அது காம்பையும் நுனி பகுதியையும் வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த நரம்புலையெல்லாம் பூச்சியெல்லாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு கழுவி வச்சுட்டு அதில் நான் சேர்க்க போகிறது 2-3 பொருட்கள் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா, அந்த நரம்புலலாம் பூச்சிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா கீறி எடுத்துருங்க. அந்த வெத்தலையில் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு 5 மிளகு எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையில் வச்சுக்கோங்க. 5 மிளகு தான். அந்த 5 மிளகை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு 2-3 சிட்டிகை வைங்களேன் போதும். அதாவது அந்த வெத்தலை அளவுக்கு கொஞ்சம் அதாவது மிளகுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு அந்த மஞ்சத்தூள் இவ்வளோ வச்சா போதும். ஒரே ஒரு உப்புக்கல், அதாவது சின்ன அது உப்பு கல் உப்பு தான் வைக்கணும். அதில் கல் உப்பு கொஞ்சோண்டு ஒரே பிஞ்சு வச்சா போதும். பெரிய உப்பாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு கல் வச்சா போதும். இதெல்லாம் வச்சு அப்படியே நல்லா மடிச்சுட்டு இதை நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதையே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப அப்படியே இருமிக்கிட்டே இருந்தார் பார்த்துக்கோங்க. இதை ஒரு 3 நாள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தேன். நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஒரு இருமல் கூட இல்லை. அந்த சளியெல்லாம் நல்லா வெளியில் கொண்டு வந்துருச்சு வெத்தலை. நல்லா இதை நல்லா மென்று உமிழ் நீரோட நல்லா சேர்த்து முழுங்கணும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு எல்லாத்தையும் மென்று இந்த இது முழுங்குற மாரி சாப்பாடு மாரி செய்யக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உமிழ் நீரோட தான் தொண்டையில் உள்ள கருகரப்பு, சளி இதெல்லாம் ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும். அதுமாரி இந்த பவுடர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொட்டுக்கடலை, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சும்மா வெறும் வாணலியில் போட்டு வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம சாப்பிட்ற சூடான சாதத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய வறட்டு இருமல்கள் இருந்தால் நிச்சயமாக குணமடையும். இது 2மே நான் செஞ்சு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு டிப்ஸாக தர்றேன். அதேமாரி நீங்களும், ஏன்னா இந்த சீசன் அப்படி இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பயனடையணும்னு ஒரு நல்ல செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக ஒரு